அதே போல திருச்செந்தூர் போன அந்த அந்த பெர்சனல் கனெக்ட் இருக்கா உங்களுக்கு அங்க வைப்? திருச்செந்தூர் நாங்க பிளான் பண்ணி தான் போவோம் எப்பவுமே. ம். எங்ககிட்ட ஒரு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்னன்னா, நாங்க எங்க லாங் டிராவல் போனாலும் சரி, ஷார்ட்டா எங்கேயாவது போனாலும் சரி, பிளான் பண்ண மாட்டோம். ஓ! பேசிட்டே இருப்போம். உனக்கு லீவா 2 நாள் ஷூட் இருக்கா? பசங்களுக்கு லீவா? அம்மா, அப்பா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ரைட் ஓகே. பேசிக்கிட்டே இருப்போம். சரி பேக் பண்ணுங்க கிளம்புவோம்ன்னு கிளம்பிடுவோம். அது நீங்க கணக்கான தூரத்துல நீங்க லாங் டிராவல் பண்ணாலும் சரி, இல்ல பக்கத்துல தெருவுக்கு நீங்க போனாலும் சரி. ஸோ அந்த மாரி தான். ஸோ அதே மாரி திருச்செந்தூருக்கு அப்படித்தான். இப்படி பேசிட்டே இருப்போம். டக்குன்னு கிளம்பிருவோம். நைட்டு ரூம போட்டுட்டு ஏர்லி மார்னிங் தலைவர பார்த்துட்டு வந்துருவோம். ம், ஸோ ம். அந்த மாரி தான். ஓகே. இதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட்லாம் உங்களுக்கு நெறையா ஒரு எமோஷனலான மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ம். டவுனா ஃபீல் பண்ணியிருக்க டைம்ல ம். நீங்க கடவுள வந்து பிடிச்சுட்டு ப்ரே பண்ணி இப்போ எஸ். பாசிட்டிவா இருக்கீங்க. ம். இதே மாரி ஆடியன்ஸ்ல நெறைய ம். பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கு ம். கஷ்டம் இருக்கலாம். ம். அவங்களுக்கு இந்த மொமெண்ட்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கடவுள நம்புங்கன்னு சொல்லுவேன். சிம்பிள். எஸ். என்ன சொல்லுவேன்னா, நம்ம இருக்கிறது உண்ம தானே. ம். நம்ம அப்பா, அம்மா இருக்கிறது உண்ம தானே. நம்ம குழந்தைக, உங்க லவ்வர் யாரா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கிறது உண்ம தானே. ம். அதே மாரி அவரும் இருக்காரு. அவ்வளோதான். அது யாருன்னா உங்களோட பாசிட்டிவ் திங்கிங். ஓ! அந்த பாசிட்டிவ்க்கு தான் நம்ம ஒரு வடிவம் குடுத்துருக்கோம். ஜீசஸ், எஸ். அல்லாஹ் அல்லாஹ், முருகர், வாராகி. இப்படி எல்லாத்துக்குமே நம்மள வந்து நல்ல விதத்துல நம்மள நம்மளே வழி நடத்துறதுக்கும், நமக்கு நாமே பயப்படுத்துறதுக்கும், பயந்து அந்த நம்ம ஒழுக்க நெறிகள்னுவாங்கல்ல, அந்த விஷயத்த ஃபாலோ பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம கடவுள்னு ஒருத்தர உருவகம் பண்ணி வச்சிருக்கோம். ம், ம், ம். மித்தபடி அவர் எங்கேயுமே இல்ல, இங்க தான் இருக்காரு. கண்டிப்பா. இங்க இருக்காரு, இங்க இருக்காரு. நீங்க இங்க நெனச்சா அவர் இங்க இருப்பார். கண்டிப்பா. சோ அதுதான். எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, உங்கள நீங்க ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்க ம். முன்னேறதுக்கான நேரம் வந்தாச்சு. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு யோசிக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடத்துல வொர்க் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு 50K சேலரி இருக்கு. உங்களுக்கு நல்ல பசங்க, நல்ல அப்பா, அம்மா, நல்ல ஒய்ஃப் எல்லாருமே இருக்காங்க. நல்ல சரவுண்டிங்ஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே தான் லைஃப் ரன் ஹேப்பியான பண்ணுவீங்க. ஒரு லைஃப் அப்படியே அப்படியே தான் ரன் பீஸ்ஃபுல்லா இருக்கு. பண்ணுவீங்க. எஸ். அந்த லைஃப் வந்து பெருசா ஆகுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? நோ. இதே கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கு அப்படியே. கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருப்பீங்க. எஸ். ஆனா அதே ஒரு இடத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க. ஒரு இடத்துல அவமானப்படுறீங்க. ஒரு இடத்துல அசிங்கப்படுறீங்க. ஒரு இடத்துல இருந்து நீங்க நீக்கப்படுறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா முன்னாடி வரணும். இவங்க முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டணும். அதுதாங்க கடவுள். ஆமாங்க. அதுதான் உண்மதான். கடவுள். உண்மதான். சோ நமக்குள்ள யார் பாசிட்டிவ் குடுக்குறது? கடவுள் தான். நீங்க என்ன வேணா நினைங்க. உங்கள யார் புஷ் பண்றது? எத்தன பேர் வேணாலும் புஷ் பண்ணட்டும். நீங்க நினைச்சா தான் முடியும். சோ உங்களுக்குள்ள இருக்கவர் தான் அவரு. சோ உங்களுக்கு எப்பயாவது ஃபீலிங்ஸா இருந்துச்சுன்னா, அவர் இங்க தான் இருக்காரு. வேற எங்கேயுமே இல்ல. போய் தேடவே வேண்டாம். உன்னால முடியும் நீ நம்ப அவர் இங்க இருப்பார். செய்ய வைப்பார். அவ்வளவுதான்.